படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஊரா சுத்திக்கிட்டு அப்பங்காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினி சேரே காட்டுறாங்க. சட்டை வாங்குவா, ஆனா அதுக்கு மேட்சிங்கான டவுசரை கம்ப்யூட்டர்ல போட்டு செக் பண்ணுவா. அப்படி ஒரு அப்பாவி பொண்ணு. ஆனா நமக்கு அடப்பாவி. இவளோட டேடி முக்க ஐடி தான் இருப்பான். கேட்டா வைக்கலாம். இவனை பார்த்தா வேலைக்காரி கூட ஓடிடுவா. இல்லனா கேஸ் போட்டுருவான். டேடியும் அறக்க பாருக்க கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். பொண்ணும் இவனை ஸ்டாப் பண்ணி இந்த ஜூஸை குடிச்சிட்டு போங்க, இல்லனா பிபி வரும்னு இவனோட பிபியை ஏத்திக்கிட்டு இருக்கா. ஏய், எனக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நைட்டு உன் அண்ணன் சாப்பிட வர போறானா அப்படின்னு இவன் சொல்ல, கடுப்பான சேரு, ஓ டேடி, 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பொம்பளைய மேரேஜ் பண்ணி டிவோர்ஸும் பண்ணிட்டீங்க, அப்புறம் ஏன் அவளோட பையனை மட்டும் உங்க கூட வச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ கேட்க, வெறுப்பான டேடி, நான் அவனோட அம்மாவை தான் டிவோர்ஸ் பண்ண, அவனை இல்லைன்னு சொல்லிட்டு டேடி கிளம்பிட்டான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் 1995ல ரிலீஸான குளூலெஸ் படத்தோட கதையை ஆரம்பிக்கலாமா? நம்ம சேரு சட்டப்பட்டனை மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு காரை எடுத்துக்கிட்டு போறா. கூடவே இவளோட டோமர் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டே போறா. இவ வாடி போடின்னு பேசுறவ இல்ல, கண்டபடி பேசுறவ. ஒரு வழியா ஸ்கூலுக்கு போறாங்க. இவளோட டோமர் ஃப்ரெண்டு ஒரு கிறுக்கு பையனை லவ் பண்றான் போல. அவன் ஜட்டி போட்டு பேண்ட் போடுறவன் இல்ல, பேண்ட் போட்டு ஜட்டி போடுறவன். ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டா ஸ்டைலுன்னு சொல்லுவான். இவன் கார்ல ஒரு பொண்ணை கண்டம் பண்ணிருக்கான் போல. அவளோட தலைமுடி டோமர் பொண்ணுகிட்ட கண்டுபிடிச்சிட்டா. இது யாதுன்னு கேக்குறா. இவனும் இவள பேட் கமெண்ட்ல எச்ச கமெண்ட் அடிக்கிறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம சேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா. இந்த ஸ்கூல்லயே ரொம்ப அழகான பொண்ணு நம்ம சேரு தான். போறோம் வரவன் எல்லாம் இவன் மேல வந்து ஒராசுவானுங்க. ஏன்டா அழகா பிறந்தன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கூல்லயே குள்ளமானவர், ஆனா கள்ள கபடம் இல்லாத வாத்தியார காட்டுறாங்க. அவரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அமெரிக்காவில் அடைக்கலம் கிடைக்குமான்னு கேள்வி கேட்கிறாரு. ஆனா நம்ம சேரு அதுக்கு பதில சொல்லாம இவ அப்பனோட பத்திர பாட்டி எப்படி பண்ணலான்னு குடிக்கிறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. இதை யாரும் கேட்கவும் இல்லை, கண்டுக்கவும் இல்லை. ஆனா இவ பேசி முடிச்ச உடனே எல்லாரும் கையை தட்டுறாங்க. இல்ல நான் பேசிக்கிட்டே இருப்பா. வாத்தியாரு எல்லா மாணவர்களுக்கும் ரிப்போர்ட் கார்டை கொடுக்குறாரு. ஒரு பொம்பளை பாய் ரிப்போர்ட் கார்டை பார்த்து பயந்தே போயிட்டான். நான் எல்லாம் வாழவே கூடாதுன்னு தற்கொலை பண்ணிக்க போறான். வாத்தியாரு இவனை மடக்கி, டே பையா, இப்போ தற்கொலை பண்ணிக்காத, அடுத்த செமஸ்டர் வர வரைக்கும் உன் தற்கொலையை தள்ளி போடுன்னு அட்வைஸும் பண்றாரு. நம்ம சேரு சீக்கிரட் வாங்கியிருக்கா போல. இது மட்டும் என் அப்பனுக்கு தெரிஞ்சது, அவன் என்ன கொண்டுடுவான்னு இதை எப்படியாவது அப்பங்கிட்ட இருந்து மறைக்க இவ ஒரு பிளானை போடுறா. நம்ம சேரு டிப்பு டப்பா ரெடி ஆகி மூஞ்சிக்கு பாலிசு போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு கேவலமான மியூசிக் கேக்குது. இவ அங்க ஓடி போய் பார்த்தா நம்ம அண்டுமேன் ப்ரோ ஃப்ரிட்ஜுக்குள்ள தலையை விட்டு காத்து வாங்குறியான்னு இவனை போட்டு கலாய்கிறா. இவனும் ஜில்லுன்னு இருக்கிற கையை ஐயோ இடுப்பு மேல வச்சு அங்கங்க கொடுமை பண்றான். டே என்னடா பண்ற? நான் இப்போதான் டேடியோட ஆபீஸுக்கு போயிட்டு வந்தேன்னு இவன் சொல்ல, இவனும் அவன் டேடி இல்ல அப்படின்னு இவ சொல்ல, என்னடி சொல்ற, உன் டேடி என் மம்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்போ அவனை டேடின்னு கூப்பிடாம கேடினா கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி இவன் கலாய்க்கிறான். நம்ம சரி டிவி ஆன் பண்ணி பொம்மை படம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம அண்டுமேனு கையை கால வச்சுட்டு சும்மா இல்லாம சேனலை மாத்தி இவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். சாப்பாடு வாங்கன்னு இவங்களோட டேடியை கூப்பிடுறான். இவங்களும் சாப்பாட்டுக்கு ஓடுன்னு ஓடிடுறாங்க. அண்டுமேனை பார்த்த டேடி, டே எரும மாடு மாதிரி வந்திருக்கேடா அப்படின்னு இவன் கேட்க, ஓ அப்படியா தெரியுது, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. இவன் தலை தான் யானை தலை மாதிரி வளர்ந்துருக்குன்னு சொல்லி சரி கலாய்க்கிறா. உன் ரிப்போர்ட் கார்டு எங்கன்னு டேடி கேட்க, இவனும் அது இன்னும் ரெடி ஆகல டேடின்னு சொல்லி சமாளிக்கிறா. டேடியை ஏமாத்தின மாதிரியே நம்ம சரி ஒவ்வொரு டீச்சரும் ஏமாத்தி பி கிரேடுக்கு போறா. குள்ள கரெக்ட் பண்ண பாக்குறா. ஆனா அவரு மசியவே இல்லை. உடனே சரி ஒரு பிளான போடுறா. நம்ம வாத்தியாரு அங்கிளான பேருக்கும் இன்னும் சிங்கிளாவே இருக்காரு. அவரை எப்படியாவது மிங்கிளாக்க வைக்க நம்ம சேரு அவருக்கு மாமா வேலை பார்க்க போறோம். அவருக்காக ஒரு ஜோடியை தேடிக்கிட்டு இருக்கா. இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஆயா டீச்சராகவே இருக்காங்க. ஒரே ஒரு அழுகி போன நிலையில ஒரு சோடா புட்டி டீச்சர் இருக்கா. அவளும் சிங்கிளா இருக்கா. இவங்க ரெண்டு பேரையும் மிங்கிளாக்க நம்ம சேரு வாத்தியாரு இவளுக்கு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி ஒரு கவிதை எழுதி அவளோட கபோர்டுல வச்சுட்டா. சோடா புட்டி டீச்சரும் இந்த லவ் லெட்டரை படிச்சுட்டு அவளுக்கு வாயெல்லாம் சொல்லு ஊத்துது. இன்னொரு பக்கம் நம்ம சேரு வாத்தியாரை பிடிச்சி, வாத்தியார இந்த ஸ்கூல்ல திறமையான வாத்தியார நீங்க தான் அப்படின்னு சோடா புட்டி டீச்சர் சொன்னாங்கன்னு சொல்லி இவரோட மனசையே மாத்துறா. வாத்தியாரும் சோடா புட்டி டீச்சரும் மீட் பண்ணி பேசுறாங்க. லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மாமா வேலை பார்த்த பெருமை நம்ம சேரையே சேரும். இனிமே லைசன்ஸ் இல்லாம காரையே ஓட்டக்கூடாதுன்னு நோட்டீஸ் வந்திருக்கு போல. இதை பார்த்த டாடி பொண்ணை கூட்டு, இனி என் ஜீப்பை நீ எடுக்கவே கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறான். இவளும் கூடி சீக்கிரமே காரை ஓட்ட நான் கத்துக்கிறேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு அண்டுமணி கிட்ட ஓடி போய் எழுப்பு கேட்கிறான். அவனும் வேற வழி இல்லாம இவளுக்கு ஓடாத காரை ஓட கத்து கொடுக்குறான். ஆனா அவனுக்கு கார் ஓட தெரியுமான்னு தெரியல. நம்ம சேரு பல கோல்மால் வேலைகளை பண்ணி சி கிரேட்ல இருந்து ஏ கிரேடுக்கு போறா. இவ டேடியும் இவளோட ரிப்போர்ட் கார்டை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி பொண்ணை பாராட்டுறான். இவ எப்படி பாஸ் ஆனான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்பன் லாயர்னா பொண்ணு கிரிமினல். இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா போல. அவளை இவளை பிடிச்சி, யாருமா நீ முள்ள மன்ற மாதிரி தலை வச்சிருக்கு, அமெரிக்கால இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, நம்ம ஸ்கூல் பசங்க பாரு எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லி இவளோட ஹேர் ஸ்டைலையும் சட்டையும் மாத்தி அழகான பொண்ணா மாத்துறா. இவளை வீட்டுக்கே கூட்டுக்கிட்டு போய் யோகாசனம் பண்ண வச்சு கடுப்பை ஏத்துறா. இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது அண்டுமேன் அங்க நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம சேரும் இவன் என்னோட ஸ்டெப் பிரதர்னு சொல்லி இவளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. சரி அண்டுமேன் கிட்ட ஓடி போய், அண்டுமேன் நானும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இவ கேட்க, அதுக்கு நீ அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லி இவன் கலாய்க்கிறான். இதை கேட்டு அந்த முள்ளமண்டு
மன்றி பொண்ணு சிரிக்கிறா. நம்ம சேரு காண்டாயிட்டான். அந்த பொண்ண நல்ல சூப்பர் பொண்ணா மாத்தி விட்டுட்டா. பசங்க எல்லாம் அவ மேல வந்து விழுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி ஒண்ணு நடக்குது. எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரும் அரைகுறையும் அடக்க ஒடுக்கமா இருக்கா. வாங்க வாய் கேம் விளையாடலாம்னு சொல்லி ஒரு பிளே பாய் இவ வாய புடிச்சு கடிச்சிட்டான். இவ பாதிரிட்டா. ஒரு பக்கம் குடிச்சிட்டு வாந்தி எடுக்குறாங்க. இவளோட டாடி இவளுக்கு கால் பண்ணி என்னம்மா புடுங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு இவள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹாஃப் அன் ஹவர்ல வீடு வந்து சேருமான்னு சொல்ல இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ வாய புடிச்சு கடிச்ச அந்த பிளே பாய் வா உன்னை நான் டிராப் பண்றேன்னு சொல்லி இவள இழுத்துக்கிட்டு போறான். ஆனா அவன் கையை கால வச்சுட்டு சும்மா இல்லாம இவள உம்மா கொடுக்குறான். கடுப்பான சேரு போடா நாயேன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிட்டான். அவனும் போடின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு போயிட்டான். இப்போ தன்னந்தனியா மாட்டிக்கிட்டு நம்ம சேரு அங்க வர ஒரு திருட்டு பையன் துப்பாக்கியை காட்டி இவகிட்ட இருக்கிற போனு மணி எல்லாம் திருடிக்கிட்டு இருக்கான். இவளை குப்புற படுக்க சொல்லிட்டு 1ல இருந்து 100 வரை எண்ணுமான்னு சொல்லிட்டு அவன் ஓடியே போயிட்டான். நம்ம சேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க இருக்கிற டெலிபோன் பூத்துல இருந்து நம்ம அண்டுமனுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி எழுப்பு கேட்கிறான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட முக்கியமான வேலையில இருக்கான் போல. உடனே அந்த வேலையை விட்டுட்டு அண்டுமேன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் இவளை பிக்கப் பண்ணி ஈத்துக்கிட்டு போறாங்க. இவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்த உடனே இவளுக்கு பொறாமையா இருக்கு. நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையேன்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. மறுநாள் கிளாஸ்ல ரொம்ப நாளா லீவ்ல இருந்த பையன் கிளாஸுக்கு வந்திருக்கான் போல. அவ இவனை பார்க்க இவ அவனை பார்க்க இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க 2 பேரும் அப்புறம் சைட் அடிங்க, இப்ப பாடத்தை கவனிப்போமான்னு வன்முறைன்ற தலைப்புல இவளை பேச சொல்றாரு. இவளும் பேசுறா. மனிதர்கள் அமைதியா வாழணும்னா வன்முறையை கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கைத்தட்டல வாங்குறா. இவ இப்படியெல்லாம் பேச மாட்டாளேன்னு சொல்லி வாத்தியாரே மெசல் ஆயிட்டாரு. நம்ம சேரு இவனை எப்படியாவது தன் பக்கம் கொண்டு வர என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனும் நீ ஃப்ரீ இந்த பார்ட்டிக்கு போலாமா அப்படின்னு கேட்க இவளும் ஓகேன்னு சொல்றா. அன்னைக்கு நேற்று இவ டேடி வீட்டிலேயே ஆபீஸை போட்டுட்டான் போல. ஒரு கேஸை முடிக்க எல்லாரும் பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவளை பிக்கப் பண்ண இவளோட பாய் ஃப்ரெண்டு அங்க வரா. இவனை பார்த்த இவளோட டேடி இவனை பிடிச்சி சரக்கு அடிப்பி அதுக்கு தான் என் பொண்ணை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இவனை கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம சேரு அழகான ட்ரெஸ்ல அம்சமா அங்க வரா. இவ அழகுல மெய் மருந்து போன நம்ம அண்டுமனு கண்ணுல பட்டாம்பூச்சி பறக்குது. இவ இந்த ட்ரெஸ்ஸோட வெளியே போக கூடாதுன்னு அப்படின்னு டேடி கிட்ட போட்டு கொடுத்துட்டான். டேடி பொண்ணை பிடிச்சி என்னமா ட்ரெஸ் இது காட்டு வாசிங்க காட்டுல போடுற மாதிரி அவுத்து போட்டுட்டு வேற போட்டுக்கிட்டு போமான்னு சொல்லியும் இவ கண்டுக்காம போயிட்டே இருக்கா. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன் மேல கேஸை போட்டுவான்னு சொல்லி பிளே பாய மிரட்டி அனுப்புறான். உடனே அண்டுமேனு நானும் பார்ட்டிக்கு போய் அவளை சேஃபாக கூப்பிட்டுட்டு வரேன் டேடின்னு சொல்லிட்டு ஓடுன்னு ஓடுறான். பார்ட்டியில் எல்லாரும் கூச்சிட்டு கூத்தடிக்கிறாங்க. நம்ம சேரு அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற அண்டுமேனுக்கு வயிறு எரியுது. அவன் முள்ளமன்றி கூட எறும்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். பார்ட்டி முடிஞ்சு போய் இவளை பிக்கப் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணுறான். நம்ம சேரு இவளோட பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கா போல. டேடி வர வீட்டில் இல்லை. இவ டிப்டாப்பாக ரெடி ஆகி கிளாமராக இருக்கா. அவனும் வரான். ஆனால் அவன் இவளை துளி கூட கண்டுக்கவே இல்லை. இவனை ரூமுக்கு ஓடிக்கிட்டு போய் ஒரு பழைய படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேரும் காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இவன் காலை நோண்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே வழுக்கி கீழேயும் வேற. இவன் நினைச்சது நடக்கவே இல்லை. அவனும் நம்ம 2 பேரும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னதுனால நம்ம சேரோட மனசு உடஞ்சு போச்சு. அன்னைக்கு மறுநாள் சேரு டிரைவிங் லைசன்ஸை வாங்க ஆர்டிஓ உட்கார வச்சு காரா ஓட்டுறா. ஆனா கவனம் எங்கேயோ இருப்பதனால ரோட்டில் இருக்கிற காரை எல்லாம் அடிச்சு தூக்குறா. கடுப்பான ஆர்டிஓ முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்குமா அப்புறம் காரை ஓட்டலான்னு இவளை ஃபைலே பண்ணிட்டான். இவளும் அப்செட் ஆகி வீட்டுக்கு வரா. அங்க அண்டுமேனும் ஃப்ரெண்டும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. உன் டிரைவிங் லைசன்ஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டு அண்டுமேனு இவளை வெறுப்பேத்துறான். முள்ளமன்றி பொண்ணு இவளை பிடிச்சி நான் உன்ன அண்ணனை லவ் பண்றேன், அவன் என்ன லவ் பண்ண வைக்க நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இவ கேட்க இதை கேட்ட உடனே சேருக்கு பொறாமையா இருக்கு. ஒரு கட்டத்தில் அண்டுமேனோட ஆட்டிடியூடு அவன் இவன் கூட பழகின விதம் எல்லாத்தையும் யோசிக்கிற. இவ்வளவு நாளா நமக்கே தெரியாம அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு இவளுக்கு புரியுது. இந்த செகண்ட்ல இருந்து அவனை பிரதரா பார்க்காம லவ்வரா பார்க்க ஆரம்பிக்கிறா. சேரு டேடியை மீட் பண்ணி நான் ஒரு பையனை லவ் பண்றேன், ஆனா அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு சொல்ல டேடியும் உன்ன மாதிரி பொண்ணை மிஸ் பண்ணதுக்கு அவன் தாமா ஃபீல் பண்ணணும்னு அட்வைஸ் பண்றாரு. ஆனா அது யாருன்னு தெரிஞ்சா கைத்தா மாட்டிலே வைப்பாரு. அன்னைக்கு மறுநாள் நம்ம சேர அந்த முள்ளமன்றி பொண்ணை மீட் பண்ணி என்னோட லவ் உன் அண்ணன் கிட்ட சொன்னியான்னு கேட்க இவனும் அவனுக்கு உன் மேல விருப்பமே இல்லைன்னு சொல்லி இவ சமாளிக்கிறா. அன்னைக்கு நைட்டு டேடியோட கேஸை முடிக்க அண்டுமேனும் எடுபடியும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரு ஹெல்ப் பண்ற பேர்ல விளையாடிக்கிட்டு இருக்கா. இங்க வச்ச முக்கியமான ஃபைல் எங்கன்னு எடுபடி கேட்க இவளும் நான் தான் அதை மாத்தி வச்சுன்னு சொல்லி சாரி கேட்கிற. கரண்டான எடுபடி இது எவ்வளவு முக்கியமான ஃபைல்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு இவளை எச்சபச்சா திட்டுறான். இவளும் இதை கேட்டுட்டு அழுதுகிட்டே ஓடிட்டா. அவன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு அண்டுமேனு சொல்லியும் எடுபடி கேட்காம இவனையும் எச்சபச்சா திட்டுட்டு அவன் கிளம்புறான். என்னால தானே என் டேடியோட கேஸுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்டுமேனும் அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி இவளை கூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளும் டே அண்டுமேனு எனக்கு உன் மேல அக்கறை இருக்குடா அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அண்டுமேனு இவளை பிடிச்சி உமா கொடுக்குறான். இவளும் மெர்சலாகி இவனுக்கு உமா கொடுக்குறா. லவ்வ ப்ரப்போஸ் பண்ணிட்டு தான் உமா கொடுப்பாங்க. ஆனா இவங்க உமா கொடுத்துட்டு லவ்வ ப்ரப்போஸ் பண்றாங்க. அன்னைக்கு மறுநாள் இவ மாமா வேலை பார்த்த வாத்தியார்களுக்கு கல்யாணம் நடக்குது. அங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜோடியா இருக்காங்க. இப்போ நம்ம சேருக்கும் ஒரு அழகான ஜோடியா செலக்ட் பண்ணிட்டா. டே ஆண்டிமேன் அடுத்து நம்ம மேரேஜ் தான் சொல்லி இவனுக்கு உமா கொடுக்குற. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. நன்றி வணக்கம்.